கேக்குது, ஆனா எக்கோ அடிக்குது. நீங்க எக்கோ அடிச்சுக்கிட்டே கிளாஸ் கேன்சல் ஆயிடும். வேணாம். நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து கேட்கலாம்ப்பா. ஏன் காலையில் நீங்கள் எக்கோ அடிக்குதுன்ட்டு கிளாஸு கஷ்டப்பட்டு ராகுலா தேவையான கிளாஸ் போடு. கேன்சல் ஆகும் சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிளாஸ் கேன்சல் எவ்வளோ நல்லா இருக்கு. அது மற்ற கிளாஸ் கேன்சல் தான் சந்தோஷப்படுவேன். ஹலோ, தெரியுமா? டபுள் வாய்ஸ் மாதிரி கேக்குது சார். டபுள் வாய்ஸ் மாதிரி கேக்குதா? நீங்க 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஆன் பண்ணிருப்பீங்க, ஒன்னு மியூட் பண்ணீங்கன்னா சரியாயிரும். சொன்னது இல்லையா? ஓகேடா. ஹலோ, Still the same. கண்டினியூ பண்ணுங்க, பிற்பாடு பார்க்கலாம் எப்போ வருதான்னு. இப்போ கேக்குதா? ஸ்டில் எக்கோ இருக்கா? இப்போ ஓகேயா? ஓகே, இன்னைக்குள்ள செஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 2-3 அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்தது போகலாம். ஓகே, கம்மிங் சண்டே பார்த்தீங்கன்னா 22 மார்ச் நம்ம டிவா HQல எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஒரு செக்ஷன் நடக்குது. 9 மார்னிங் to 6 ஈவினிங் வரைக்கும். அந்த இதை வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, தெரியுதா? உங்கள் கிளைண்ட் வேல்யூல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை பற்றி ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ணிருக்கலாம். அவங்க ஜாயின் பண்ண போறாங்கன்னா நம்ம டிவா அட்மின் கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஓகே, இன்னைக்கு எல்லாரும் MT4 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? MT4 topic. Yes, offline sister. இது வந்து offline session. இந்த ஆரா செஷன் வந்து offline session sister. MT4 எல்லாம் முடிச்சாச்சா? முடிச்சாச்சு சார். நேற்று MT4 பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம கேண்டல்ஸ்டிக் சப்ஜெக்ட் போகணும். ஓகேயா? ஓகே சார். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? எஸ். ஆரம்பத்துல இருந்து பேச ஆரம்பிக்கிறோம். தொடச்சிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தா 6 ஐடென்டிட்டிஸ். இப்போ நம்ம இல்லையல்லவா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கத்துக்க போறோம்னா 6 ஐடென்டிட்டிஸ் ஆஃப் கேண்டில். ப்ரீவியூ டைம்ல ஃபோன்ஸ் சொல்லியிருக்காருல பாய் செல் கேண்டில் ஞாபகம் இருக்கா? ப்ரீவியூ ஓ இன்ட்ரோடக்ஷன் டைம்ல சொல்லியிருப்பாரு பாய் கேண்டில் செல் கேண்டில் ஞாபகம் இருக்கா? ஹலோ சார், மியூட் பண்ணுங்க சார் ப்ளீஸ்.
ஓகே, பாய் கேண்டில் செல் கேண்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி? எஸ் அந்த பாய் கேண்டில் செல் கேண்டில் நம்ம பார்க்கறதுக்கு 6 ஐடென்டிட்டிஸ் ஆஃப் கேண்டில்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டானா நீங்க பாய் கேண்டில் செல் கேண்டில் எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த 6 ஐடென்டிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்னன்னா கம்ப்ளீட் ஆர் இன்கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா ஒரு கேண்டில் முடிஞ்சிருச்சு, இன்கம்ப்ளீட் வந்து ஒரு கேண்டில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அந்த கேண்டில் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன் சார்ட்ல. ஓகே, இப்போ ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப இந்த கேண்டில் இருக்குதுமா, இதுதான் இன்கம்ப்ளீட் கேண்டில் சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு பின்னாடி ஒரு செல் கேண்டில் இருக்குல்ல, இது வந்து செல் கேண்டில் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கேண்டில். புரியுதா? கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா முடிஞ்ச கேண்டில், இன்கம்ப்ளீட்னா ஓடிக்கிட்டு இருக்கிற கேண்டில். ஹலோ, புரிஞ்சிருச்சா? ஓகே ஓகே ஓகே. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஒவ்வொரு கேண்டலுக்கும் பாத்தீங்கன்னா பாய் கேண்டில் ஆர் செல் கேண்டில், அதுக்கு ஒவ்வொரு கேண்டலுக்கும் ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த ஓகே, இது என்ன கேண்டில்? பாய் கேண்டில். ஏன் இந்த பாய் கேண்டில் சொல்றீங்க? வெள்ளை கலர்ல இருக்கு. ஓகே, நம்ம வந்து இந்த கலர் வச்சு கெஸ் பண்ண முடியாது. நம்ம எப்போதுமே இந்த ஓப்பனிங் எங்க, இந்த க்ளோசிங் எங்க வச்சுதான் இந்த பாய் கேண்டலா ஆர் செல் கேண்டலா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கீழே பண்ணி க்ளோசிங் மேல பண்ணனால இது வந்து பாய் கேண்டில். ஓகே, ஒவ்வொரு கேண்டலுக்கும் பாத்தீங்கன்னா இந்த 4 பிரைஸ் இருக்கும்: ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ். அதே மாதிரி செல் கேண்டில் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் மேல இருக்கும், க்ளோசிங் வந்து கீழே இருக்கும். பாய் கேண்டில் ஓப்பனிங் கீழே இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, பாய் நீங்க ஒரு ஜாமான் வாங்க போறீங்கன்னா லோ பிரைஸ்ல தான் வாங்குவீங்க. ஆனா பாய் கேண்டிலோட ஓப்பனிங் வந்து கீழே ஆரம்பிச்சு மேல போய் க்ளோஸ் பண்றாங்க. இதுவே செல் கேண்டில் பாத்தீங்கன்னா நீங்க விற்கும் போது பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஹைல தான் விற்கீங்க. அதனால இதோட செல் கேண்டிலோட ஓப்பனிங் மேல இருக்கு. இது வரைக்கும் ஓகேவா? ஓப்பனிங், ஹை, லோ, க்ளோஸ். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஏன்னா பிக்சரை பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கு. மிக்ஸ் லைக் சேம். ஓகே, செல் கேண்டில் பாய் கேண்டில் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து கீழே இருக்கும், இதுதான் ஓப்பனிங். ஓகே, பாய் கேண்டிலோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்க்கு மேல இருக்கும்போது தான் அது க்ளோசிங் வந்து, ஐ மீன் ஓப்பனுக்கு மேல இருக்குன்னா, ஓப்பனுக்கு மேல க்ளோஸ் இருந்தா அது பாய் கேண்டில் சொல்லுவாங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணா அது வந்து செல் கேண்டில். ஹாய் அண்ட் லோ பாத்தீங்கன்னா பாய் கேண்டிலுக்கும் செல் கேண்டிலுக்கும் சேம் பிரைஸ் தான் இருக்கும். ஹாய்னா மேல இருக்கும், லோனா கீழே இருக்கும். பாய் கேண்டில், செல் கேண்டில் சேமா இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன பார்க்கணும்னா, ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா பாடி. பாடி புரிஞ்சிருச்சா? பாடி வந்து 2 பாடி தான் இருக்கு. ஒன்னு பாய் பாடி, இன்னொன்னு செல் பாடி. புரிஞ்சிருச்சா இப்ப இருக்கு? எஸ். ஓகே, அடுத்தது பாய் ப்ரைஸர். இந்த பாய் ப்ரைஸர் அண்ட் செல் ப்ரைஸர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க ஒவ்வொரு கேண்டலுக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டல் பார்ப்போம். ஓகே,
இந்த கேண்டலுக்கா பாய் ப்ரைஸர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் தான் இருக்கு. இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ ப்ரைஸ்லனா எப்போதும் பாய் ப்ரைஸர் இருக்கும். இந்த லோ டு க்ளோசிங் இங்க இருக்குல்ல, இதுதான் பாய் ப்ரைஸர். அண்ட் செல் ப்ரைஸர் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங்ல இருந்து இந்த ஹைல இருக்கிற வந்து செல் ப்ரைஸர் சொல்லுவாங்க. கீழே லோல இருந்து க்ளோசிங் பை ப்ரைஸர், ஹைல இருந்து க்ளோசிங் செல் ப்ரைஸர் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் செல் கேண்டல் இருக்கும். செல் கேண்டலுக்கு பார்த்தீங்கன்னா மேல ஹைல இருந்து கீழே க்ளோசிங் வந்து செல் ப்ரைஸர், கீழே உள்ள லோல இருந்து மேல உள்ள க்ளோஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பாய் ப்ரைஸர் சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ நம்ம லைவ் சார்ட்ல போய் பார்ப்போம். ஓகே, இங்க ஒரு பாய் கேண்டலுக்கு தெரியுதா? இந்த பாய் கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த ஹைல இருந்து இந்த க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 838 பாயிண்ட்ஸ். இந்த க்ளோசிங்ல இருந்து இந்த லோ பார்த்தீங்கன்னா 464 பாயிண்ட்ஸ். இது கோடியா இருக்கு, 800 கோடியா இருக்கா, 600 கோடியா இருக்கா? 800. அப்ப இங்க செல் பிரைஸ் ரூலிங்ல இருக்கா, பாய் பிரைஸ் ரூலிங்ல இருக்கா? செல் பிரைஸ். செல் பிரைஸ். ஓகே, இந்த செல் பிரைஸ் அடுத்தது வந்து நம்ம பாய் பிரைஸ் பார்க்கலாம். ஓகே, இங்க ஒரு கேண்டலுக்கு தெரியுதா செல் கேண்டல்? ஓகே, இதோட க்ளோசிங்ல இருந்து லோல பாத்தீங்கன்னா ஒரு 680 பாயிண்ட்ஸ். இதுவே இந்த க்ளோசிங்ல இருந்து ஹைக்கு பாத்தீங்கன்னா 620 பாயிண்ட்ஸ் இருக்கு. இது இப்ப கூடியா இருக்கு, பாயா செல்லா? பாய். ஓகே, இப்ப இந்த கேண்டல் ரூலிங் பண்ணது யாரு? பாயா செல்லா? பாய். ஓகே, வேற ஒரு கிளாஸ் எக்ஸாம்பிள். ஓகே, இது என்ன கேண்டல்? பாய் சொல்றீங்க? செல் கேண்டல் சார். ஏன் செல் கேண்டல் சொல்றீங்க இதை? ஏன்னா அது லோவோட ப்ரைஸர் கூடியா இருக்கு. ஓகே, நீங்க கேண்டல் பாத்துக்கிட்டீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரொம்ப முக்கியம். இந்த கேண்டலோட ஓப்பனிங் பாத்தீங்கன்னா 07.12, இதோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா 07.20. ஓப்பனிங்க்கு மேல க்ளோசிங் இருந்தா பாய் கேண்டல். ஓகேவா? இது இந்த மாதிரி இருந்தா நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும், பாய் கேண்டலா செல் கேண்டலான்னு சொல்லி நீங்க கன்ஃபார்ம் பண்ணி தான் நீங்க ஆர்டர் இருக்கும். இதுவே இது செல் கேண்டலா இருந்துச்சுன்னா இது வந்து செல் கேண்டல் பாய் ப்ரைஸர் சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதா? அந்த அந்த வீக்க வச்சுக்கிட்டு வீக் வந்துட்டு இப்போ பாய் ப்ரெஷரா இருக்குல்ல, ஈவன் ஆமா, இட்ஸ் செல் கேண்டல் பாய் கேண்டல், அந்த ப்ரெஷர் வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம். ஆமா, ப்ரெஷர் வச்சு தான் செக் பண்ணுவோம். பட் பாய் கேண்டல் பாய் ப்ரெஷர் வந்து வேல்யூ இல்ல. ஓகே, இந்த மாதிரி செல் கேண்டல் பாய் ப்ரெஷர் வைக்கிறாங்களே, இதுதான் வேல்யூ. ஓகே ஓகே, ஆப்போசிட்டா இருக்கணும். ஓகே ஓகே. சோ பிரதர், இதுல வந்துட்டு நீங்க வந்து பிகினர்ஸ் எல்லாம் இருக்கறனால இப்போதைக்கு நீங்க வந்து அந்த கேண்டல் நீங்க சொல்றீங்களே, அவங்களுக்கு வந்துட்டு அந்த பாய் கேண்டலை வந்துட்டு எங்க ஓப்பன் எங்க க்ளோஸ் அதை காட்டிடுங்க. அதே நேரத்துல செல் கேண்டல்லே போட்டுருங்க, அப்ப அவங்களுக்கு தெரியும் ப்ரைஸர் பத்தி. ஓகே, ஹாய் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியுமா? பாய் ப்ரெஷர், செல் ப்ரெஷர். ஓகே, கேண்டல் புரிஞ்சிருச்சா? பாய் கேண்டல் செல் கேண்டல்
அதான் நீங்க வந்து என்ன செய்யுங்க, அந்த க்ளோஸ் அண்ட் ஓப்பன் வந்து அதுல வரைஞ்சிருங்க, பெட்டர் பிக்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கீழே இருக்கு, க்ளோசிங் மேல இருக்கு. ஓகேவா? ஓப்பனிங்க்கு மேல க்ளோசிங் இருந்தா இது பாய் கேண்டில் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டலை பார்ப்போம். ஓகே, இந்த கேண்டலோட ஓப்பனிங் பாத்தீங்கன்னா 4562.53 வருது. ஓகே, இதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 4562.56. இந்த கேண்டலோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ல பாய் கேண்டல் ஆக்கிறாங்க. ஏன்னா ஓப்பன் 53, க்ளோசிங் 56. ஓப்பனுக்கு 3 பாயிண்ட் மேல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாய் கேண்டல் சொல்லுவாங்க. இப்போ நீங்க ப்ரெஷர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்ணுங்க. ஓகே, இப்ப ப்ரெஷர் பார்ப்போம். ஓகே, இது என்ன கேண்டல் தெரியுதா? பாய் கேண்டலா செல் கேண்டலா? பாய். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பாய் கேண்டலா? ஓகே, ஹைல இருந்து க்ளோசிங் வரைக்கும் என்ன ப்ரெஷர் ரூலிங்ல இருக்கு? ஓகே, இது வந்து ஹை. ஓகே, இது வந்து க்ளோஸ், இது வந்து லோ. ஓகேவா? இந்த க்ளோசிங்ல இருந்து லோ கூடியா இருக்கா, இந்த ஹைல இருந்து க்ளோசிங் கூடியா இருக்கா? ஹைல இருந்து க்ளோஸ் தானே கூடியா இருக்கு. அப்ப இது வந்து செல் ப்ரெஷர் சொல்லுவாங்க. இப்ப இதுவே வேற எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஓகே, ஓகே, இது தெரியுதா செல் கேண்டல்? இதோட க்ளோசிங் இங்க இருக்கு, இதோட லோ இங்க இருக்கு, and இதோட ஹை இங்க மேல இருக்கு. ஓகே, இந்த ஹைல இருந்து க்ளோசிங் பெருசா இருக்கா, இந்த லோல இருந்து க்ளோசிங் பெருசா இருக்கா? எது கூடியா இருக்கு? லோல இருந்து க்ளோசிங். அப்ப இது என்ன ப்ரெஷர் ரூலிங் பண்ணுது? பாய் ப்ரெஷர். பாய். ஓகே, செல் கேண்டல் பாய் ப்ரெஷர். கொஞ்சம் சேர்ந்தது அது என்னது செல் கேண்டல் பாய் ப்ரெஷர்? ஓகே, இது நான் வர ஆன்சர். இது என்ன ரூலிங் சொல்லுவாங்க. ஓகே, ஓகே, எப்போ வந்துச்சு? பிரதர் சொல்லுங்க சார். இப்போ வந்து இப்போ லோல இருந்து க்ளோசிங்க்கு போறதுக்கு வந்து பாய் பண்ணாதான் நம்ம லோல இருந்து க்ளோசிங் போவோம். ஸோ அதனால வந்து பாய் ப்ரைஸ்ன்னு சொல்றோம். ஆமா, லோல இருந்து க்ளோசிங் மேல கூடியா இருக்குல்ல, நம்ம நீங்க கணக்கு பண்ணி பார்க்கணும். இந்த லோல இருந்து க்ளோசிங் கூடியா இருக்கிறதால பாய் ப்ரைஸ். இந்த லோல வந்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? வாங்குவீங்களா, விப்பீங்களா? வாங்குவோம். அதனால தான் பாய் ப்ரைஸ். இந்த ஹாயில நீங்க விப்பீங்களா, வாங்குவீங்களா? ஆயில் வந்து விற்போம். அதனால தான் இங்க வந்து செல் ப்ரைஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஓகே, புரியுது. பேசிக்ல வந்து நீங்க இதெல்லாம் கத்துப்பீங்க. அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இது வச்சு எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி கத்துப்பீங்க. ஓகேவா? இந்த இது வந்து வேல்யூ கேண்டல் ஸ்டிக் சொல்லுவாங்க. பாய் கேண்டல் செல் ப்ரெஷர் தான் வேல்யூ கேண்டல், செல் கேண்டல் பாய் ப்ரெஷர் தான் வேல்யூ கேண்டல்.
இதை வச்சு அடுத்த கிளாஸ்ல நீங்க படிப்பீங்க எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா? வேல்யூ கேண்டல்ஸ்டிக் புரிஞ்சிருச்சா? இந்த வேல்யூ கேண்டல்ஸ்டிக் எதுக்கு பார்ப்போம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேண்டில் வச்சுக்கோ இங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா செல் ப்ரெஷரும் இருக்கு, பாய் ப்ரெஷரும் இருக்கு. இங்க பாய் ப்ரெஷர் கூடியானாங்கன்னா பாய்க்கு போயிடுவாங்க. இதுவே செல் ப்ரெஷர் ரூலிங் கூடியா இருந்துச்சுன்னா செல்லுக்கு போவாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கேண்டில் இருக்குன்னா ப்ரெஷர் கனெக்ட் பண்ணுவோம். பாய் ப்ரெஷர் கூடியா இருக்கா இல்லாட்டி செல் ப்ரெஷர் கூடியா இருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அடுத்த இதுக்கு போய் பார்த்தோம்னா, இப்ப இந்த ப்ரெஷர் ரூலிங் எல்லாம் புரிஞ்சிருச்சா? ஹலோ, ஓகே சார், புரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு M5ல கேண்டில் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்ப 2011.09 சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கா? இந்த நம்பர்ல ஒரு மார்க்கெட் ஒரு கேண்டில் ஸ்டார்ட் ஆகுது, ஐ மீன் இட்ஸ் ஓப்பன் ஆகுது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஹைக்கு போறாங்க. அந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2012.02. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க வேகமா கீழே ட்ராப் பண்ணி ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டாங்க. அதோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2009.11. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா வேகமா ஒரு பாய் போயிட்டு ஒரு ஹையை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2015.10. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா வேகமா கீழே வந்து இங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2013.04. இது ஒரு ஸ்டோரியா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, நீங்க இப்ப எல்லாரும் இங்க வேலைக்கு போறீங்களா? ஹலோ, ஓகே. நீங்க எப்போ காலைல எந்திரிச்சோன்னே வீட்டுல இருந்து கிளம்புவீங்களா? எஸ். ஓகே, நீங்க கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல உங்களுக்கு பசி எடுத்துருச்சு. நீங்க என்ன செய்றீங்க? பத்தாபாலிக்கு பண்ணி நேரா ஒரு கடைக்கு போறீங்க சாப்பிட. அந்த கடைக்கு சாப்பிட்டு போய் புரிஞ்சதுக்கு அப்புறம் நேரா ஆபீஸ்க்கு போகலாம்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணும்போது திடீர்னு உங்க காடியில பெட்ரோல் குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு பெட்ரோல் ஃபில் அப் பண்றீங்க. ஓகே, ஃபில் அப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எங்க போவீங்க? ஆஃபீஸ். ஓகே, அதுதான் க்ளோசிங். எங்க ஓபன் பண்ணீங்க? வீட்ல. ஓகே, எங்க லோ போனீங்க? இது வரைக்கும் லோவா பண்ணீங்க 2009. ஓகே, அடுத்த ஹை பெட்ரோல். ஓகே, அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2015.10. அடுத்தது எங்க க்ளோஸ் பண்ணீங்க? 2013. ஓகே, இதுதான் கேண்டில் ஃபார்மேஷன் உருவாகும். ஓகே, இது ஓப்பனிங் பிரைஸ், ஸ்டார்டிங் பிரைஸா? இங்க ஒரு ஹாய் இருக்குல்ல, நம்ம இந்த ஹாய் எடுக்கவே இல்லை. ஏன்னா இது ஒரு ஹாய் அதனாலயா? என்ன திரும்ப சொல்லுங்க? லைக் இன்னும் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அதனாலயா? ஓகே, இந்த ஹை நம்ம சூஸ் பண்ணலாம்னா இதுக்கும் மேல இன்னொரு ஹை உருவாகிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஹையை பார்க்கும்போது இந்த ஹைலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இதுவே இங்க ஒரு லோ உருவாக்கிடுச்சுல, இன்னொரு லோ உருவாகிடுச்சுன்னா அந்த லோனா நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே, இப்ப இந்த கேண்டில் ஓப்பனிங் இங்க பண்ணி க்ளோசிங் இங்க பண்ணா என்ன கேண்டில்?
ஓப்பனிங் கீழே பண்ணி க்ளோஸ் மேல பண்ணா என்ன கேண்டில்? பை கேண்டில். ஓகே, இது புரியுது சார்? எஸ். ஓகே, இப்ப நம்ம சார்ட்ல பார்ப்போம். ஓகே ஓகே, இதை அப்படியே கேண்டில்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும், புதுசா இருக்கிறவங்களுக்கு. அந்த கேண்டில்ல எப்படி இந்த வேல்யூவை மார்க் பண்ணிருக்கீங்கன்னு இன்னொரு தடவை சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகே, இந்த கேண்டில் ஒரு ஓப்பனிங் நடந்திருக்கா? இருந்தாலும் ஓப்பன். எஸ். ஓகே, கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லோ உருவாக்கியிருக்காங்க. ஓகே ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹாய் உருவாக்கியிருக்காங்க. ஆமாவா? இப்ப பாத்தீங்கன்னா அதையும் பிரேக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இந்த ஹாய் எடுப்பீங்களா, இந்த ஹாய் எடுப்பீங்களா? மேல இருக்கு. மேல மேல இருக்குது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹாய் போடும். முதல்ல ஹாய் எங்க இருந்துச்சு? கீழே இருந்துச்சா? வேகமா கேண்டில் க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி எங்க போனாங்க? மேல போனாங்களா? ஸோ ஹாய் வந்து மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா செல் கேண்டில் பார்க்கும். இந்த செல் கேண்டில் இருக்கு. ஓகே, ஓகே, இங்க ஒரு லோ இருக்கா? இங்க ஒரு ஹாய் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எதை பிரேக் பண்றாங்க அப்படின்னு. க்ளோசிங் புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும்? அது எப்போ க்ளோஸ் பண்ணோம்? மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுவா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நேற்று டைம் ஃப்ரேம் படிச்சீங்களா? M1 M5. ஓகே, M1 வந்து ஒரு கேண்டில் வந்து 1 மினிட்னா உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் கேண்டில் உருவாகும். M5 பாத்தீங்கன்னா ஒரு கேண்டில் வந்து 5 மினிட்ஸ் தான். இப்ப 10 o'clock ஸ்டார்ட் பண்ணா 10:05 வரைக்கும் தான் இந்த கேண்டில் உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் நியூ கேண்டில் வந்துடும். ஓகே, M15னா ஒரு கேண்டில் 15 மினிட்ஸ். அதே மாதிரி தான் டைம் ஃப்ரேம் தகுந்த மாதிரி தான் அந்த கேண்டில் இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. ஒரு டவுட்டு. இப்போ வந்து இது வந்து இப்போ ரன்னிங் பண்றது வந்து இன்கம்ப்ளீட் கேண்டில். இன்கம்ப்ளீட் கேண்டில், ஆமா. ஸோ இப்போ வந்து நம்ம இது ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல? இது க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, இப்ப நம்ம பழகிறது வந்து கேண்டில் ஃபார்மேஷன் எப்படி ஆகுதுன்னு சொல்லி பார்க்கறது, அவ்வளவுதான். ஓகே ஓகே, இங்கேருந்து மேல போனாங்கன்னா ஹாய் உருவாகும். இங்கேருந்து கீழே இந்த ஓப்பனிங்க்கு கீழே வந்தாங்கன்னா லோ உருவாகும். அவங்க க்ளோசிங் பண்ணாத வரைக்கும் ஹாய் அண்ட் லோ உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அடுத்தது நம்ம கேண்டில் ஃபார்மேட், கேண்டில் பாசிபிலிட்டிஸ் எப்படி எப்படிலாம் உருவாக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, இந்த கேண்டில் ஞாபகம் இருக்கா? முதல்ல நம்ம பார்த்தோம் பாய் கேண்டில், பாய் ப்ரெஷர், செல் கேண்டில், பாய் ப்ரெஷர். ஓகே, இந்த மாதிரி கேண்டில் முதல்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சின்னதா பாடி இருந்துச்சு, மேலேயும் லாஜ் இருந்துச்சு, கீழே லாஜ் இருந்துச்சு. இது வந்து என்ன கேண்டில்? செல் கேண்டில். ஓகே, இது என்ன கேண்டில்? பாய் கேண்டில். ஓகே, இது என்ன கேண்டில்? இது டோஜி சொல்லுவாங்க, இன்டிசிஷன். ஓகே, நீங்க ஏற்கனவே கிளாஸ் வந்துருக்கீங்களா? இல்ல. ஓ, நியூவா? ஓகே, இது வந்து இன்டிசிஷன் கேண்டில் சொல்லுவாங்க. இன்டிசிஷன் கேண்டில் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாத்தீங்கன்னா சேம் பாயிண்ட்ல இருக்கும். இப்ப நம்ம சார்ட்ல பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இந்த மெத்தட் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்க ஜஸ்ட் இந்த கேண்டில் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து இன்டர்மீடியட் கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்க இத பத்தி.
ஓகே, இங்க ஒரு ரெட் கலரா ஒரு கேண்டில் தெரியுதா? இதோட ஓப்பனிங் என்ன பாயிண்ட்? 5046.39. இதோட க்ளோசிங் 5046.39. சேம். ஓகே, இந்த மாதிரி சேமா இருக்குன்னா இன்டிசிஷன் கேண்டில் சொல்லுவாங்க. இதுல நீங்க என்ன பார்க்கலாம்னா, முதல்ல நம்ம படிச்சோம் தெரியுமா, ப்ரெஷர் ரூலிங், அதை பார்க்கலாம். இங்க பாய் ப்ரெஷர் ரூலிங் கூடியா இருக்கா, செல்ஃப் ப்ரெஷர் ரூலிங் கூடியா இருக்கா? பாய் ப்ரெஷர் ரூலிங் கூடியா இருக்கா? இதை நீங்க ஒரு வேல்யூவா எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த கேண்டலும் இம்பார்ட்டன்டா? இந்த கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இன்டர்மீடியட் கிளாஸ்ல படிப்பீங்க. இந்த வாரம் மட்டும் 3 கிளாஸ். இல்லைன்னா இது கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கணும், கொஞ்சம் டஃப்பா இருக்கும் இது பாக்குறது. ஸோ பிகினர்ல வந்து நாங்க இந்த கேண்டில் வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். இது இந்த மாதிரி கேண்டில் இருக்கு. ப்ரோ, அந்த அந்த இன்டர்மீடியட் அந்த கேண்டில் சொன்னீங்களா இப்ப, அதோட ஆமா அந்த கேண்டில், அதோட அந்த கேண்டில் இப்ப நீங்க பாக்குறீங்களா, ஓப்பன் எவ்வளவு, ஹை எவ்வளவு, லோ எவ்வளவு, க்ளோஸ் எவ்வளவுன்னு, அது போன்ல நம்ம எப்படி பாக்குறது? ஓகே, போன்ல பாத்தீங்கன்னா க்ராஸ் ஹேண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி லைன் இருக்கும், தெரியுமா? இருங்க. ஓகே, எங்க இருக்கும்னா நான் சைட்ல காமிக்கிறேன். தெரியுதா ஸ்கிரீன்? ஆமா தெரியுது. ஓகே, அது மேல உள்ள அந்த பிளஸ் மாதிரி இருக்காதா? அந்த பிளஸ் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லைன் மாதிரி இருக்கா, அது லெஃப்ட் டு ரைட் நவுத்தினீங்கன்னா மேல இந்த HAU USDன்னு சொல்லிட்டு இருக்குமா? ஓகே, அது கீழே பாத்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் இருக்கா? ஆமா, 4 நம்பர்ஸ் இருக்கு கோமா போட்டு. ஓகே, மேல உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் வந்து ஓப்பனிங். ஓகே, அடுத்த நம்பர் வந்து ஹை. ஓகே, அதுக்கு அடுத்த நம்பர் வந்து லோ. ஓகே, அப்புறம் க்ளோஸ். க்ளோஸ். ஓகே, இன்னொரு கேள்வி. இப்போ வந்து நம்ம அந்த எப்படி சொல்றது, இப்போ வந்து ஒரு கேண்டலோட பாயிண்ட்ல இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாய் கேண்டல் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் செல் கேண்டல் ஓடுது, அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கிட்டாங்க. அப்ப வந்து இந்த பாய் கேண்டலோட பாயிண்ட்ல இருந்து கடைசியா நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட், அது வந்து எப்படி சொல்றது, இந்த பாயிண்ட்ல இருந்து இத்தனை பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் பார்ப்பாங்களா, இவ்வளவு பாயிண்ட் இறங்கி இருக்கு அப்படின்னு? ஆமா, அது எப்படி பாக்குறது போன்ல? ஓகே, போன்ல எப்படி பாக்குறதுன்னா, இங்க ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்று இருக்கா, ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஆமா, அதை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளிக் பண்ணி ஓகே, இந்த மாதிரி ஏரோ இருக்கு உங்களுக்கு இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க டிராக் பண்ணி இழுத்தீங்கன்னா வரும். ஓகே, கிளிக் பண்ணி சார்ட்ல இந்த மாதிரி இப்போ அந்த பிளாஸோட நான் அழைச்சிருந்தேன்னா அந்த பிளாஸோட நீங்க க்ளோஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க அந்த இது பைக்க முடியாது. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு கேண்டில்ல இருந்து இன்னொரு கேண்டில் வரைக்கும் அப்படியே டிராக் பண்ணோம். டிராக் பண்ணீங்கன்னா வரும் அந்த பாயிண்ட். எங்கேயும் நீங்க டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கும். நடுவுல இருக்கும் அந்த பாயிண்ட். நினைத்து இருக்கிறது வந்து கேண்டில், டிஸ்கனெக்ட் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே, அது சரி. தேங்க் யூ ப்ரோ. ஓகே, வேற யாருக்காச்சும் வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா? எனக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. ப்ரோசீட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே, டார்க் மோட்ல இருந்து லைட் மோட் மாத்தி பார்த்துட்டேன். இது என்ன கேண்டில்? கோட்ஸ்ல இருக்கு, அதுல வெளிய வந்துருது. இது மட்டும் செல் கேண்டில். ஓகே, எல்லாருக்கும் கன்ஃபார்மா இந்த கேண்டில் புரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி கேண்டில் கொடுக்குறாங்க தெரியுமா, செல் கேண்டில்ல லோ இல்லாம இருக்குது, அண்ட் இந்த பாய் கேண்டில் லோ இல்லாம இருக்குது. இதோட மீனிங் என்னது யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கு தெரியும். Is it inverted hammer? இங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜஸ்ட் இது வந்து பின் பார் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேண்டில் இருக்குல்ல, பின் பார் சொல்லுவாங்க. ஓகே ஓகே.
இந்த மாதிரி கேண்டில் ப்ரெஷர் ரூலிங் இருக்குல்ல, இதை வந்து பின் பார் சொல்லுவாங்க. இந்த 3 விதமான கேண்டில் இருக்குல்ல, இது வந்து பின் பார். ஓகே ஓகே. இது வந்து சாலிட் கேண்டில் சொல்லுவாங்க. ஓப்பனிங் லோ அண்ட் ஹை க்ளோஸ் சேம் பாயிண்டா இருக்கும். வித்அவுட் த வீக். வித்அவுட் த வீக் வந்து சாலிட் கேண்டில் சொல்லுவாங்க. ஓகே. ஜஸ்ட் த பாடி இட்செல்ஃப். ஆமா. இப்ப நம்ம அந்த சாலிட் கேண்டில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அந்த பாய் ப்ரைஸர் செல் ப்ரைஸர் பாக்குறது? ஓகே, இந்த பாடி என்ன ரூலிங் பண்ணிருக்கு, பாய் என்னென்ன போயிருக்காங்க, பாய் கேண்டில் என்னென்ன இருக்கு, ஸோ அங்க வந்து பாய் ரூலிங் நீங்க எடுத்துக்கலாம். இதுவே சப்போர்ட்ல ஓகே அடுத்தது ஒரு இது படிப்போம், அது வச்சுதான் நீங்க கண்டுபிடிப்பீங்க இது ஸ்ட்ராங் பாயா இல்லாட்டி செல்லான்னு சொல்லிட்டு. அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, சப்போர்ட்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேண்டில் ஸ்ட்ராங் பாய். ஓகே, சப்போர்ட்ல இருந்துச்சுன்னா திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க. சப்போர்ட்ல இருந்துச்சுன்னா பாய் கேண்டில் வந்தா ஸ்ட்ராங் பாய். ஆமா, ஸ்ட்ராங் பாய். இந்த மாதிரி செல் கேண்டில் இந்த மாதிரி உருவாக்குனாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல செல் ஸ்ட்ராங்கா இருக்கும். சார் அந்த பின் பாரோட வேல்யூ என்ன சார்? பின் பாரோட வேல்யூ வந்து இந்த மாதிரி பிரஷர் இருக்குல்ல, ஓகே, செல் கேண்டில் பாய் பிரஷர், இது என்ன ரூலிங் பண்ணிருக்கு? செல் பிரஷர். இதுவா? இது பாய் பிரஷர் தான் ரூலிங் பண்ணிருக்கு. லோல இருந்து க்ளோசிங், ஹைல இருந்து க்ளோஸ் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பாய்னா ரூலிங் இருக்கா? ஆமா. அப்ப இது உங்களுக்கு என்ன தெரியுது? இதுல பாய் பிரஷர் இருக்கா? அப்ப இதோட வேல்யூ வந்து பாய். பட் இது எப்படி ஃபுல்லா தெளிவா பார்த்துன்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன்ல சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா இது பிகினர்னால நம்ம பிகினரா போகும். இந்த கேள்வி வந்து நீங்க அடுத்த கிளாஸ்ல கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா இதை பத்தி சொல்லி கொடுப்பாங்க பின்பா. பிரதர், இப்ப இந்த 2 பின்பா இருக்குல்ல, முதல்ல இருக்குல்ல அந்த 2 இந்த பின்பா. ஓகே, இந்த 2க்கும் வித்தியாசம் வந்து இந்த பாடி மட்டும் தான். இங்க பாத்தீங்கன்னா பாய் கேண்டில் பாய் பிரஷர் இருக்கா? பாய் பிரஷர் தான். இது செல் கேண்டில் பாய் பிரஷர். பாய் கேண்டில் பாய் பிரஷர் வந்து வேல்யூ இல்லைன்னு சொல்லி படிப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப நான் ஒரு பையன், நான் ஆம்பளை மாதிரி செட்டை மாட்டிட்டு வந்தேன்னா ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குமா? இதுவே நான் ஒரு பையன் சாரி கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? எல்லாம் டிஃபரன்ஸா பார்ப்பாங்க, டிஃபரெண்டா பார்ப்பாங்களா? ஆமா, அந்த மாதிரி தான் கேண்டில் சீக்கும். இந்த செல்ல பாய் பிரஷர் ரூலிங் இருந்துச்சுன்னா இதுதான் வேல்யூ கூடியா இருக்கும், இது வேல்யூ குறைவா இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா செல் கேண்டில் செல் பிரஷர் இருக்குல்ல, இது வேல்யூ குறைவு. இந்த பாய் கேண்டில் செல் பிரஷர் தான் வேல்யூ கூடியா இருக்கும். ஓகேவா? அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, ஒரு பாய் பிரஷர்ல வந்துகிட்டு ஆப்போசிட் கேண்டில், அதாவது பாய் பிரஷர்ல வந்து செல் கேண்டில் இருக்கணும், அதுதான் வேல்யூ. அதுதான் வேல்யூ. செல் கேண்டில்ல பாய் பிரஷர் இருக்கணும், பாய் கேண்டில்ல செல் பிரஷர் இருக்கணும், அதுதான் வேல்யூ. ஓகே சார், அந்த பின் பார்னா 5ஆவதா இருக்கு பாருங்க சார், அந்த பின் பாரோட வேல்யூ கேட்டேன். இதுவா? இது வந்து இந்த பாய் கேண்டில் செல் பிரஷர் இருக்குல்ல, இதுதான் வேல்யூ. செல் பிரஷர். ஆமா, இது வந்து வேல்யூ குறைவு. ஆப்போசிட்டா இருக்கிறது சொல்றீங்களா? ஆப்போசிட் கேண்டில்ல ஆப்போசிட் பிரஷர் வரும். செல் பிரஷர் இருக்குல்ல, அதான் வேல்யூ ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, ஆப்போசிட் பிரஷருக்கு வேல்யூ. ஓகே, தேங்க் யூ. ஓகே, போன்ல நம்ம டைம் ஃப்ரேம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அத மாத்த முடியும்னு சொன்னாங்க. ஸ்கிரீன்ல எல்லாம் ஒயிட் கலர்ல தான இருக்கு, அது ஒயிட் வந்து ஈஸியா இருக்கும். இது என்ன கேண்டில்? பாய் கேண்டில். பாய் கேண்டில் பாய் கேண்டில் பாய் கேண்டில் வித் பாய் பிரஷர். பாய் பிரஷரா? இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓபனிங் எங்க பண்ணணும்? க்ளோஸ் பாக்கெட்ல பண்ணணுமா? ஓகே, ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த செல் கேண்டிலோட க்ளோசிங் எங்க இருக்கும்? கீழ இருக்கும். ஓகே, கீழ இருக்கும். அடுத்தது இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஓபனிங் எங்க பண்ணணும்? க்ளோஸ்ல. க்ளோஸ்ல. ஓகே,
இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் சொல்லிட்டு இருக்கு தெரியுமா? ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். இதோட இதுக்கு இந்த 4 இதுல ரொம்ப முக்கியமானது என்னது? க்ளோஸ். ஏன் க்ளோசிங் ரொம்ப முக்கியம்? ஏன்னா அதுதான் டிட்டர்மின் பண்ணோம் இது பாய் கேண்டலா செல் கேண்டலான்னு. ஓகே, அவர் சொன்னது கரெக்டான ஆன்சர். இங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இங்க பண்ணிருக்காங்களா, க்ளோஸ் மேல பண்ணனால இது பாய் கேண்டல். இதுவே இந்த ஓப்பனிங்க்கு கீழே க்ளோஸ் பண்ணிருந்தா இது செல் கேண்டல் ஆயிருக்கும். ஸோ இந்த ஓப்பனிங் ஹை லோ க்ளோஸ் இதுல முக்கியமான வேல்யூ என்னது? க்ளோஸ். ஓகே, இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வந்து கேண்டலோட வேல்யூவா? ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வந்து கேண்டலோட வேல்யூ சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க இருக்கும் வேல்யூனா பிரைஸ் சொல்றீங்களா? பிரைஸ் வேல்யூ வந்து ஓகே, ஒரு கேண்டில் ஸ்டிக் இருக்குல்ல, ஓகே இதெல்லாம் கேண்டில். ஓகே, இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் ஹை லோ க்ளோஸ். இது இல்லாட்டி இந்த கேண்டில் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஓகே, அதனால தான் இது முக்கியம். இந்த ஓப்பனிங் ஹை லோ க்ளோஸோட வேல்யூ என்னன்னா பிரைஸ். ஓப்பனுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், ஹைக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், லோக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், க்ளோசிங்க்கு ஒரு பிரைஸ் இருக்கும். இந்த ஹை லோ ஓப்பன் க்ளோஸோட வேல்யூ வந்து பிரைஸ். ஒரு கேண்டலோட வேல்யூ வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஓகேவா? இப்ப இருக்கு கன்ஃபியூஸ் ஆச்சா? ஓகே ஓகே ஓகே, நம்ம அடுத்து போலாம். ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இப்ப சொன்னீங்களே க்ளோசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓப்பனிங் சேம் பாயிண்ட்ல பண்ணா இது என்ன பேர் சொல்லுவாங்க? க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்றாங்களே சேம் பாயிண்ட்ல, இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? லாக் பண்ணி காட்டு நான் கைட் விட்டுறேன். சொல்லி கொடுக்கலையா? ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கேண்டில் சீக்வென்ஸ். ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணா அதுக்கப்புறம் அதே அந்த க்ளோசிங் பாயிண்ட்ல சேம் பாயிண்ட்ல ஓபன் பண்ணும். ஆமாவா? ஒரு பாயிண்ட்ல க்ளோஸ் பண்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 5000.00 க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஓப்பனிங்கும் 5000.00 தான் பண்ணும். ஆமாவா? ஓகே ஓகே, இப்போ இந்த க்ளோசிங் 4000.99 க்ளோஸ் பண்ணா இந்த ஓப்பனிங் எந்த பாயிண்ட்ல ஓபன் ஆகும்? சேம் ஒன். இப்போ சார்ட்ல போய் பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி பெரும்பாலும் அப்படிதான் நான் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்றது அதே பிரைஸ்ல பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். சார்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் அப்படி இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது பெரும்பாலும் நார்மலி பாத்தீங்கன்னா ஜம்ப் இருக்கும். இப்போ உள்ள மார்க்கெட் ஏறக்குறைய கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏறக்குறைய சேமான இருக்கும். இப்போ இந்த க்ளோசிங் பாத்தீங்கன்னா என்ன பாயிண்ட்? 97.51. ஓகே, இதோட ஓப்பனிங் 97.57. ஓகே, மேல சேம் பாயிண்ட்ல இருக்கா, மேல இருக்கா இல்லாட்டி கீழ இருக்கா? கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு, மேல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இதுக்கு பேர் தான் பாய் ஜம்ப் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, மேல போய் ஓபன் ஆச்சுன்னா பாய் ஜம்ப். க்ளோசிங்ல இருந்து கீழ ஓபன் பண்ணா செல் ஜம்ப். ஓகே ஓகேவா? ஓகே, இப்போ வேற எக்ஸாம்பிள் செல் கேண்டில் செல் ஜம்ப் பாய் ஜம்ப்புக்கு பார்க்கலாம். க்ளோஸ் வந்து 12.67 இதோட ஓப்பனிங். ஓகே, இதோட க்ளோசிங் என்ன பாயிண்ட்? 471267. ஓகே, இதோட ஓப்பனிங் 1268. ஓகே, ஒரு பாயிண்ட் மேல இருக்கா? ஆமா ஆமா, இது வந்து பாய் ஜம்ப் சொல்லுவாங்க. கேண்டில் எப்போன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்ன படிச்சோம்ல கேண்டில் சீக்வென்ஸ். கேண்டில் எப்போதுமே அந்த மாதிரி இருக்காது. இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். ஜம்ப் பண்ணி ஓபன் பண்ணி இருப்பாங்க. ஓகே, அதுக்கு வேல்யூ இருக்கா?
இந்த வேல்யூ வந்து நீங்க அந்த கிளாஸ்ல படிப்பீங்க. இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, பாய் ஜம்ப் செல் ஜம்ப்புக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இப்ப நீங்க பார்த்தது இப்பதானே இருந்துச்சு. க்ளோசிங்க்கு மேல ஓபனிங் பண்ணா பாய் ஜம்ப், க்ளோசிங்க்கு கீழ ஓபன் பண்ணா செல் ஜம்ப். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? பிரஷர் டாமினேஷன் முதல்ல படிச்சோம். ஒரு பாய் கேண்டல்ல ஹை டு க்ளோசிங் ரூல் பண்ணா செல் பிரஷர், லோ டு க்ளோஸ்னா பாய் பிரஷர். ஆனா இதுல ரூலிங் வந்து செல் பிரஷர். செல் பிரஷர் ஏன்னா இந்த ரூலிங் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஹை டு க்ளோஸ் இருக்குல்ல, இதுதான் ரூலிங். லோ டு க்ளோஸ் ரூலிங் இல்ல. இதோட இந்த பிரஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா ஹை மைனஸ் க்ளோஸ், மைனஸ் க்ளோஸ். இது வந்து செல் பிரஷர் கண்டுபிடிக்கிறது. ஓகே, பாய் பிரஷர் கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா க்ளோஸ் மைனஸ் லோ. இது கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாய் பிரஷர் கிடைக்கும். சார் அது லோ மைனஸ் க்ளோஸ்னு சொல்றாங்க சார், புரிஞ்சுக்க ஈஸியா இருக்குங்களா? லோ மைனஸ் க்ளோஸ் பண்ணீங்கன்னா நம்பர் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல வரும். அதனால க்ளோஸ் மைனஸ் லோ சொன்னேன். நீங்க லோ மைனஸ் க்ளோஸும் பண்ணலாம். க்ளோஸ் மைனஸ் லோல பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்து பாசிட்டிவா வரும். லோ மைனஸ் க்ளோஸ்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்து நெகட்டிவ் வரும். எனக்கு ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு, ரைட்? ஆமா, கால்குலேட் பண்றதுக்கு இதுதான் ஈஸியா இருக்கும். நீங்க இப்ப கால்குலேட்டர் பாத்தீங்கன்னா அதனால க்ளோஸ் மைனஸ் லோ. ப்ரோ சொல்லுங்க. HTL கூட சொல்லலாம் சார், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. என்ன ப்ரோ? HTL ஞாபகத்துல வச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஆமா, ஞாபகம் இருக்கும். வேற யாரும் கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு சொல்லுங்க ப்ரோ. ஓகே, இப்போ வந்து அந்த ஃபார்முலா நீங்க சொன்னீங்க. ஆமா. ஓகே, இப்போ நம்ம இது லைஃப் ஸ்டைல்ல பார்த்துட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வந்து அந்த லைஃப் ஸ்டைல்ல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேண்டலோட அந்த பிரஷர் வந்து கண்டுபிடிக்க முடியாத நேரத்துல தான் வந்து நம்ம அந்த ஃபார்முலா பாய்க்கணும். ஆமா, வந்து பாக்குற இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க காட்டுறீங்களா? ஓகே, இப்ப இந்த கேண்டல், இந்த செல் கேண்டல். ஓகே, இந்த மாதிரி நேரத்துல நம்ம பார்க்க முடியல எது கூட இருக்கு எது குறவா இருக்குன்னு. அப்ப அந்த நேரத்துல நம்ம வந்து பாயிண்ட் வச்சு ஃபார்முலா பாய்க்கணும். ஆமா ப்ரோ, இந்த மாதிரி லைஃப் தெரிஞ்சுன்னா நீங்க கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, எனக்கு இன்னும் கேள்வி இருக்கு. ஆனா வந்து அது நீங்க இன்னும் சொல்லித்தரல, நீங்க சொல்லித்தாங்க, அப்ப நான் கேக்குறேன். என்ன ப்ரோ? ஓகே, இல்ல இப்ப நீங்க அந்த பிரஷர் டாமினேஷன் சொன்னீங்களா? ஓகே, அப்ப வந்து இன்னைக்கு அந்த லைஃப் ஸ்டார்ட் நான் மத்தியானம் பார்க்கும்போது என்னாச்சுன்னா, ஓகே டியூஸ்டே வந்து அஸ்வின் வந்து கிளாஸ் சொல்லிட்டு வந்தாரு. ஓகே, என்னன்னா இந்த மாதிரி வந்து நம்ம சப்போர்ட்ல வந்து இப்ப சப்போர்ட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி சப்போர்ட்ல வந்து பாய் கேண்டல் வந்து செல் பிரஷர் கூட இருந்து பக்கத்துல வந்து ஒரு செல் கேண்டல் வந்துச்சுன்னா அங்க ரெண்டுத்துலயும், அதாவது பாய் கேண்டலோட லோலையும் செல் கேண்டலோட லோலையும் ஒரு லைன் போட்டுருணும், ஹாரிசான்டல் லைன். அந்த லைன் போட்டுட்டு நம்ம கணக்கு வந்து அதான் ஜோனு. இப்ப அந்த ஜோன்ல வந்து இப்ப மேல போயிடுவாங்க, அந்த ஜோன் போட்டு வச்சிடணும். சோ நம்ம போட்டுட்டு அவங்க மேல போயிட்டு திரும்பி அந்த லைன் தொட்டாங்கன்னா கன்ஃபார்மா மேல போவோம் திரும்பியும். ஓகே, ஆனா நான் வந்து மத்தியானம் பார்த்ததுல என்னன்னா, நான் வந்து அதே கான்செப்ட் தான் பாய்ச்சேன். சப்போர்ட்ல வந்து லைன் போட்டிருந்தேன், 2 லைன் போட்டிருந்தேன். அதாவது வந்து பாய் கேண்டல் கீழே லோல ஒரு லைனும், செல் கேண்டல் லோல ஒரு லைன்லயும், பாய் கேண்டல் லோல ஒரு லைன் போட்டிருந்தேன். ஓகே, அதாவது இங்க சப்போர்ட்ல ஆக கீழே. ஆனா போட்டோடனே அதாவது போயிட்டு திரும்பி தொட்டுருச்சு, மேல போயிட்டு திரும்பி தொட்டுருச்சு. தொட்ட கேட்டு பட்டு கீழே இறங்கிருச்சு. இந்த சிச்சுவேஷன் இதான் பாருங்க, இந்த கேண்டலா இல்ல, இது வந்து அப்ப கூட அப்படியே மேலேதான் போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க லைன் தெரியுதுல, இந்த என்ன சொல்றீங்க? இங்க பாய் எடுத்தீங்களா?
இல்ல இது எத்தனை மணி? நான் மத்தியானம் ஒரு எப்படி சொல்றது, மத்தியானம் ஒரு 4 மணி இருக்கும். ஓ அந்த டைம். பிரதர் நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல எடுத்தீங்க? இது வந்து அவருக்கு 5 மினிட்ஸ்ல கணக்கு. வேல்யூ கேண்டல்ஸ்டிக் வந்து நீங்க M5 மட்டும் பாய்க்க முடியும். இது வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க பிகினர்ஸ்க்கு. ஓகே ஓகே. இதுல என்ன இல்லையே, நான் போன்ல பாய்க்கிறேன். ஆனா அதனாலதான் கொஞ்சம் ஸ்க்ரோல் அவுட் பண்ணுங்க, பெருசாக்குங்க, நான் பாக்குறேன் ஏதாச்சும் இருக்கானே. அந்த க்ளோசிங் வந்துட்டு அந்த ஜோனுக்கு மேலேயா கீழே க்ளோசிங் அதை செக் பண்ணீங்களா? க்ளோசிங்கா? ஆமா ஆமா, அந்த ஜோனுக்கு மேல க்ளோஸ். நீங்க சொல்றீங்க செல்ல அந்த ஜோனுக்கு மேல க்ளோசிங் இல்லைன்னா கீழே க்ளோசிங் சொல்லுவாங்க, சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை பாத்தீங்களா இல்லையா? மேல இருந்துச்சு. ஒரு பாலம் நீங்க சொல்லி கொடுக்க போது அப்புறம் நான் பர்சனலா வந்து கேட்கறேன். ஓகே ப்ரோ. ஓகே, போன நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? எஸ். ஒரு வார்த்தை. ஓகே, சப்போர்ட்னா உங்களுக்கு புரிஞ்சது என்ன இது வரைக்கும்? சப்போர்ட் ஒரு வார்த்தை சொல்லலாம். யூ யூ. ஓகே, ரெசிஸ்டன்ஸ்னா ஓகே. இப்போ இங்க நீங்க இந்த லைன் சார்ட்ல பாத்தீங்கன்னா VA ன்னு சொல்லுவோம். ஓகே, இங்க பாப்போம் இது வியா ஏவா? பிவி. ஓகே, வினா சப்போர்ட். இந்த மாதிரி ஏ இருக்குல்ல, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நீங்க இதை வந்து எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் பார்க்கலாம். ஏ இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ், பி இருந்துச்சுன்னா சப்போர்ட். கேண்டில் ஸ்டிக்ல நம்ம எப்படி பார்ப்போம்னா, இப்போ இந்த ஜோனை மார்க் பண்ணிட்டு சின்ன கேண்டில் ஸ்டிக்கு போவோம். ஓகே, ஒரு பாய் கேண்டில் உருவாக்கி இருக்காங்களா? ஓகே, அது பக்கத்துல ஒரு செல் கேண்டில் உருவாக்கி இருக்காங்களா? இந்த மாதிரி உருவாக்குனா ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். ஒரு பாய் ஒரு செல் உருவாக்குனாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா ஒரு பாய் ஒரு செல் வந்துருச்சா, அப்ப இது ரெசிஸ்டன்ஸ். பிரதர் இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நீங்க வந்து இது நடந்து போனது வந்து காமிக்கிறீங்க. லைஃப் ஓடிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம அடுத்த கேண்டில் எப்படி வரும்னு, எப்படி நமக்கு வியா இல்ல சப்போர்ட்ல இருக்கா, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே, இங்க ஒரு செல் உருவாக்கிருச்சா? ஓகே, இங்க ஒரு பாய் இருக்கா? ஆமா. இப்ப இது சப்போர்ட். ஓ ஓகே, இப்ப நீங்க சின்ன டைம் ஃப்ரேம்ல எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப M5 போய் பார்ப்போம். இங்க ஒரு பாய் இருக்கா? ஓகே, இங்க ஒரு செல் இருக்கா? இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இது எப்படி நீங்க வந்து இந்த லைன் முதல்ல காமிச்சீங்க, இப்ப கேண்டில் மூலமா பார்க்கும்போது இஸ் a bit unclear. வேணுங்களா சார்? இப்போ இந்த முதல்ல வந்து லைன்ஸ் மூலமா லைன் சார்ட். ஆமா, லைன் சார்ட். இது வந்து லைன் சார்ட் சொல்லுவாங்க. இப்போ இப்படி பார்க்கும்போது கிளியரா இருக்கு. இப்போ கேண்டில் ஸ்டிக் மூலமா பார்க்கும்போது அது கிளியரா தெரியலையே. கிளியரா தெரியலன்னா அதுக்காக தான் நீங்க உங்களுக்கு தெளிவா தெரியலன்னா நீங்க லைன் சார்ட் பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். ஓகே, கேண்டில் ஸ்டிக்ல வந்து நான் ஃபார்முலா ஒரு பாய் கேண்டில் ஒரு செல் கேண்டில் உருவாகலாம் ரெசிஸ்டன்ஸ். சார் அந்த டைம் கேண்டிலுக்கு பக்கத்துல அந்த டைம் அதுல சார் அது போன்ல வராதா சார்? அது போன்ல இல்ல சார், லேப்டாப்ல மட்டும் தான் இருக்கும். அது பாய்க்க முடியும். இன்னொன்று விளக்கிடுங்க நியூ கமர்ஸ்க்கு. இந்த ரெசிஸ்டன்ட்னா எங்க இருக்கும், சப்போர்ட்னா எந்த இடத்துல இருக்கும்னு சொல்லிடுங்க. கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ரெசிஸ்டன்ட் வந்து சார்ட் ஹாயில இருக்கும், சப்போர்ட் வந்துட்டு சார்ட் கீழே இருக்கும். அது அப்படி சொல்லிடுங்க. ஓகே, இந்த ரேஞ்சிங்ல நம்ம ஈஸியா பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, இது என்ன ஜோன்? சப்போர்ட். சப்போர்ட்டா ரெசிஸ்டன்டா?
இது கீழே இருக்கனால சப்போர்ட். ஓகே, கீழே இருக்குன்னா நீங்க என்ன செய்வீங்க? பிரைஸ் கீழே இருக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? பாய் ஏன் பாய் பண்ணுவீங்க? சப்போர்ட்ல இருக்கு. பிரைஸ் லோவா இருக்கனால என் பிரைஸ் லோல இருக்கறனால நீங்க பாய் பண்றீங்க. ஓகே, இப்ப பிரைஸ் ஹைக்கு போச்சு, நீங்க என்ன செய்வீங்க? செல். ஓகே, இப்ப ரெசிஸ்டன்ட்னா என்ன செய்யணும்? செல். ஓகே, ரெசிஸ்டனும் ஹையும் பாத்தீங்கன்னா சேம், லோவும் சப்போர்ட் சேம். ஓகே, இதுல கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து புக் டெக்ஸ்ட்ல ரொம்ப பாய்ப்பாங்க. எங்க கிளாஸ்ல வந்து சம்டைம்ஸ் வந்து ஹை லோன்னு சொல்லுவோம். இப்ப பிரைஸ் ஹைல இருந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணுவோம், பிரைஸ் லோல இருந்துச்சுன்னா பை பண்ணுவோம். ஆமாவா? அதே தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்னா ஒரு செல்லுக்கு பக்கத்துல அடுத்த ஒரு பை கேண்டில் வந்தா சப்போர்ட், அப்படிதானே சார்? ஆமா, இந்த மாதிரி ஒரு செல் ஒரு பை வந்துச்சா அப்போ ரெஜிஸ்டன்ஸ்னா ஒரு செல்லுக்கு ஒரு பை கேண்டிலுக்கு பக்கத்துல அடுத்தது ஒரு செல் கேண்டில் வந்துச்சுன்னா அது ரெஜிஸ்டன்ஸ், அதானே சார்? அவ்வளவுதான் சிம்பிள். சரி, இன்னொன்னு கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஓகே, இது வந்து ஹைல இல்ல லோ இன் பிட்வீன், அதாவது ரேஞ்ச்ல இருந்துச்சுன்னா அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாமா? அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா உருவாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இது சைட் வீல இருக்கா? ஆமா, சைட் வீல இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். ஓகே ஓகே, நீங்க ரேஞ்ச்லயே நீங்க ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பார்க்கலாம். இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். ஓகே ஓகேவா? சரி சரி, ஓகே ஓகே. அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. இப்போ அந்த கரண்ட் இதுக்கு போங்களேன், கரண்ட் சாரி. ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெருசாக்குங்க இன்னும். இல்ல இல்ல சிந்தாங்க சாரி, கொஞ்சம் இன்னும் பெருசா தெரியுது இன்னும். ஓகே ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து இப்ப பிரைஸ் ஓடிட்டு இருக்குல்ல, அப்போ வந்து அந்த அந்த கரண்ட் பிரைஸ்க்கு மேல வந்து ஒரு கேண்டில் இருக்குல்ல, பை கேண்டில் இதுவா? ஓகே, சோ அந்த இடம் தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ். ஆமா, ஆனா அதுக்கு பின்னாடி வந்து மேல ஃபுல்லா ஏறி இருக்குல்ல, அப்ப அது நம்ம பார்க்க தேவையில்லையா? இதுவா? ஆமா, இதுவோ அதுக்கு மேல அப்படி போய்கிட்டே இருக்குல்ல, அண்ட் 1 பாயிண்ட் பின்னாடி ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்ப இந்த இப்போ உருவாக்குன ரெசிஸ்டன்ஸ்ல வந்து அந்த மெத்தட், அதாவது என்னன்னா பை கேண்டலோட ஹைல இருந்து ஒரு லோ, அதுக்கப்புறம் செல் கேண்டலோட ஹைல ஒரு லோ, சோ அதுதான் ஜோன். ஆமா, என்ன ஜோன்? ஓகே, இதான் அந்த ஜோன். இப்ப நம்ம கரண்ட் பிரைஸ்ல ஓடிட்டு இருக்கும் போது அவன் வந்து பட்டன் மேல போயிட்டான்னு வச்சுக்கோங்க, மேல போய் அந்த ஜோனை தொட்டானே பட்டன் கீழே இறக்கலாம். என்ன ப்ரோ? ஆமா, எடுத்துக்கலாம். பையா போறதுக்கு வாய்ப்பு இருக்காதா? பாயா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்க பார்ப்போம். பாருங்க, பைக் அண்ட் செல்ஃப் ப்ரெஷர் இருக்கா? அது அவங்கள கொஞ்சம் மியூட் பண்ண சொல்லுங்க முதல்ல. யார் அட்மிட் பண்ணிருக்கீங்களோ தயவு செய்து மியூட் பண்ணி வச்சிருங்க. கிளாஸ்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே, தெரியுதா ஸ்கிரீனு? ஓகே, பைக் அண்ட் செல்ஃப் ப்ரெஷர் இருக்கா? ஆமா, இங்க வந்தா செல் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இங்க ஜோன் போட்டு வச்சிருங்க. ஓகே, இந்தியன் மார்க்கெட் இங்க போயிருக்காங்க. அவங்க மேலேயும் போலாம் கீழேயும் போலாம். பட் நம்ம இங்க மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல செல் இருக்கணுமா? இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் த என்ட்ரி பாயிண்ட் செல் எடுக்கிறது பை கேண்டில் செல்ஃப் ட்ரேடர். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்துட்டாங்க.
கீழே வந்துட்டாங்களே, இதெல்லாம் கன்ஃபர்மேஷன். ஸோ ஓகே, ஸோ வந்து இப்போ இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேண்டில் நம்ம ஜோன் போட்டோன்னே முதல்ல வந்து செல்லுக்கு போயிட்டு அப்புறம் திரும்பி பாய்க்கு போவாங்க, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போவாங்களா? போவாங்க. ஸோ அப்போ போற அந்த நேரத்தில் இப்போ நம்ம ஆர்டர் எடுத்துட்டோம் செல்லுன்னு எடுத்துட்டோம், ஆனால் மேலே போயிட்டாங்க. மேலே போட்டோன்னே at one point வந்து திரும்பி கீழே இறங்குவாங்களா இல்லை ஜஸ்ட் மேலே போயிடுவாங்களா? இப்போ ஏன்னா வந்து இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நான் ஒரு கட்டத்தில் வந்து ஆர்டர் எடுத்துட்டேன், செல் ஆர்டர் எடுத்துட்டேன், ஆனா அவங்க மேல போயிட்டாங்க. மேல போய் வந்து கணக்கு லாஸ்ட்ல தானே போவோம். ஆமா, நெகட்டிவ் போவோம். ஸோ நெகட்டிவ் போனே அவங்க கீழே இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமா, இல்ல எப்படி நம்மளுக்கு தெரியும் அவங்க மிமா கீழே தான் இறங்க போறாங்க அப்படின்னு? ஓகே, உங்களுக்கு $10 மேல நெகட்டிவ் போச்சுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் வச்சு குரூப்ல கேட்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க செல் எடுத்துட்டீங்க, பைக் என்ன செல் ப்ரெஷரா? ஓகே, இங்க வந்தோன்னு செல் எடுத்துட்டீங்க. ஓகே, இங்கேருந்து எத்தனை பாயிண்ட்ஸ் பை போயிருக்காங்க? 4,068. ஒரு 4,200 வச்சுக்கலாமா? ஆமா. இந்த 4,200னா $42 நெகட்டிவ் உங்க $100 அக்கௌண்ட்ல கான்ஸ்டன்ட் போட்டீங்கன்னா. ஆமா. ஓகே, இங்கேயும் திரும்ப எத்தனை பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டாங்க? எவ்வளவு பேர் தெரியல இங்கிருந்து. 2,500 பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே, இப்ப 4,000 பாயிண்ட்ஸ் பாய் போனவங்க 2,000 திரும்ப ட்ராப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா பிகர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் டைப் டைரக்ஷன் சொல்லுவோம், தெரியுமா? இல்ல. ஓகே, டைரக்ஷன் சொன்னா நாளைக்கு இல்லாட்டி அடுத்த கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம பிகர் டைம் ஃப்ரேம்ல வந்து கன்ஃபர்மேஷன் பாக்குறோம்ல, இப்போ நம்ம எப்படி பாக்குறது அந்த கன்ஃபர்மேஷன்? இப்போ இங்க பாத்தீங்கன்னா H1. ஓகே, H1 வந்து டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, M15 இருக்குல, ஓகே, இது வந்து கன்ஃபர்மேஷன். ஓகே, M5 வந்து ஃபைனல் கன்ஃபர்மேஷன். இதுல போய் தான் நீங்க ஆர்டர் எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் அது வந்து எப்போ எடுக்கிறது? அந்த எப்படி சொல்றது, நம்ம அந்த என்ட்ரி வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே இல்லை கொடுத்ததுக்கு அப்புறமா? கொடுக்கறதுக்கு முன்னுக்குன்னா நீங்க கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோம், இப்போ பிரைஸ் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா சப்போர்ட்ல இருக்கா? சப்போர்ட். சப்போர்ட்ல நீங்க என்ன எடுக்கணும்? பை. இப்போ உங்க டைரக்ஷன் என்னவா இருக்கு? மேல பாயா. இப்போ M15ல வந்து உங்களுக்கு என்ன பாய் கன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி தேட வேண்டியது. எப்படி தேடுறது? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் செய்ய முடியுமா இப்போ எப்படி தேடுறதுன்னு? சார், ஒரு இப்போ H1ல உள்ள டைம் இப்போ 18 ஹவர் கேண்டில்னு வச்சுக்கோங்க சார். அது M15ல டைமா இருக்கும் அந்த கன்ஃபர்மேஷன் பண்றது, அப்படி அதான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்னன்னா இது கொஞ்சம் இன்டர்மீடியேட்டா போகும். ஓகேவா பிரதர்? நீங்க பேசிக்கா சொல்லி கொடுங்க. இப்போ வந்து H1ல இருந்து போறோம்ல, அதுல இருந்து சொல்லி கொடுங்க. ஓகே, பேக் டெஸ்ட் தெரியுமா பழைய மெம்பருக்கு? சொல்லி தரவே தேவையில்லை, அடுத்தடுத்த கிளாஸ். என்னதுக்கா? என்னக்கா சொல்லி தந்துட்டு இருக்கீங்க? பழைய மெம்பர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எங்க இருக்கீங்களா? நம்மளுக்கு அந்த இந்த கிளாஸ் நிறைய சொல்லி இல்லையே, முதல் ஒரு ஐடி அதுக்கப்புறம் அந்த செல் இல்லையா? இருக்கீங்களா? நைட் டெஸ்ட் எப்படி பண்ணலாம் தெரியுமா? ஓகே, தெரியும் சார். ஓகே, என்ன கேக்குறீங்களா? ஆமா. ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். இப்ப வந்துட்டு வாண்டாவை வந்து டைரக்ஷன் வந்துட்டு என்னன்னா வெதர் தி ட்ரெண்ட் இஸ் பாய் போதா இல்ல செல் போதான்ட்டு, அந்த கிராஃப் வந்து மேல போதா இல்ல கீழே இறங்குதான்னு, அது டைரக்ஷன் ஒன் ஹவர்ல. ஓகே 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 15 மினிட்ஸ்ல வந்துகிட்டு வெக்டர்ஸ் எப்படின்னா அந்த கிராஃப்ல வந்து எங்க வந்துகிட்டு அதே பாயிண்ட்ல போய் நிக்குது. சப்போர்ட் எத்தனை சப்போர்ட்ல டச் பண்ணுது, ஒரே சப்போர்ட்ல டச் பண்ணுதா இல்லைன்னா அது ரெசிஸ்டன்ட்ல அதே பாயிண்ட்ல வந்துட்டு டச் பண்ணுதா மல்டிபிள் டைம்ஸ், மேபி மோர் தென் 2 times. ஓகே ஓகே, தென் அதுதான் வந்துட்டு 15 மினிட்ஸ்ல வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்றது. ஓகே, அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு கடைசி கேண்டல வந்துட்டு என்கால்ஃபிங் பார்க்கணும். என்கால்ஃபிங் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுதா இல்லைன்ட்டு, இல்ல அதுல பாய் ப்ரெஷர் செல் கேண்டல் அந்த மாதிரி பார்க்கணும்.
இருந்துச்சுன்னா மேபி நம்ம டேட் எடுக்கலாம். ஓகே, அது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே, எனக்கு தெரிஞ்சது. ஓகே, இது பாத்தீங்கன்னா பின்னாடி போய் பாக்குறது, அதுதான் பெட்டர். ஓகே, இந்த க்ளோசிங் இருக்கா, செல் கேண்டல் க்ளோசிங். ஓகே ஓகே, இந்த செல் கேண்டல் லோ இருக்கா? இங்க லைன் போட்டாச்சா? இப்ப இந்த லைனுக்கு பின்னாடி போய் பார்க்கணும் எது ஃபர்ஸ்ட் டச் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த பின்னாடி போய் பாக்குறது வந்து அந்த ஒரே டைம் ஃப்ரேம்லயே போய் பார்க்கலாம். ஒரே டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் நீங்க போய் பார்க்கணும். ஓகே, அதாவது இப்போ நீங்க எதுல இருக்கீங்கன்னா H1 ல இருக்கீங்களா? சோ H1 நம்ம பார்க்கணும். ஆமா, இப்போ நீங்க பின்னாடி போய் பாத்தீங்கன்னா அத வந்துட்டு ஜூம் அவுட், கரெக்ட்? ஆமா, ஜூம் அவுட் பண்ணி எது ஃபர்ஸ்ட் டச் பண்ணிருக்குன்னு நீங்க பார்க்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ என்னன்னு ஃபர்ஸ்ட் டச் பண்ணிருக்கு? இது வந்து அதே ஹவர்ல தான் நீங்க சொல்றது? அதே ஹவர்ல போய் பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா, ஓகே ஜூம் பண்றேன், இங்க என்ன டச் பண்ணிருக்கு? ஓகே ஓகே, இங்க பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தெரியுது? இப்போ பேசிக்கா பஞ்ச் இருக்கு. செல் கேண்டல் பாய் பிரஷர் வந்து பக்கத்துல ஒரு பாய் கேண்டல் இருக்கு. ஓகே, செல் கேண்டல் பாய் பிரஷரா? இது ஒரு சப்போர்ட்டா? இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிருக்காங்களா? இந்த